பேசலாம். சுதர்சன் கடலூர்ல இருந்து கால் பண்ணிருக்கீங்க. வணக்கம் சுதர்சன், உங்களுடைய சந்தேகங்களை நீங்க சார்ட்ட கேட்கலாம். சார் நாங்க வந்து 2015 வந்து +2 முடிச்சேன். இப்போ வந்து சிஏ படிக்க முடியுமா? இப்போ என்ன பண்ணிட்டு இருக்கீங்க சார் நீங்க? இப்போ வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் சார். ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். சிஏ ஸ்டடீஸ் பொறுத்த வரைக்கும் நீங்க +2 முடிச்சிருக்கீங்க. அதுக்கப்புறம் ஏதாவது கிராஜுவேஷன் பண்ணிருக்கீங்களா? சார் பிஏ இங்கிலீஷ் முடிச்சிருக்கேன். வெரி குட் சார். உங்களுக்கு வந்து 2 ஆப்ஷன் இருக்கு சார். உங்களுடைய +2 குவாலிஃபிகேஷனோட நீங்க வந்து சிஏல ஃபவுண்டேஷன், இன்டர்மீடியட், ஃபைனல்னு இந்த ஸ்டடீஸை படிக்கலாம். அப்படி இல்லைனா உங்களுடைய டிகிரி குவாலிஃபிகேஷன், ஏன்னா நீங்க காமர்ஸ் ஸ்ட்ரீம்ல படிக்கலன்றதுனால அதர் டிகிரி ப்ரொஃபஷனல்ஸ்க்குமே, இந்த டிகிரி ஹோல்டர்ஸ்க்குமே இந்த சிஏ ஜாயின் பண்றதுக்கான ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஒருவேளை 60% அண்ட் அபவ் இருந்ததுன்னா இன்டர்மீடியட்ல இருந்து இந்த ஸ்டடீஸை கண்டினியூ பண்ணலாம். நான் ஏன் குறிப்பா நீங்க இப்போ என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னு கேட்டேன்னா, நீங்க வேலைக்கு போயிட்டு இருப்பீங்க. அஃப்கோர்ஸ் உங்களுடைய வயது, நீங்க +2 முடிச்ச காலகட்டத்தை வச்சு தெரிஞ்சுக்கலாம். உங்களால் வந்து ஃபுல்லாக டெடிகேட் பண்ணி படிக்க முடியுமான்னு பாருங்கள். அது ரொம்ப முக்கியம். வேறு எதுவுமே தேவை கிடையாது. இந்த படிப்பை பொறுத்த வரைக்கும் நுழையும் முறை வந்து மிக மிக எளிது. உங்களுக்கு வந்து ஏஜ் ரெஸ்ட்ரிக்ஷனோ இல்லை வந்து உங்களுடைய குவாலிஃபிகேஷன் ரெஸ்ட்ரிக்ஷனோ எதுவுமே இருக்காது. ஆனால் படிக்கிறதுக்கு நீங்கள் டெடிகேட் பண்ணணுன்றதான் நீங்கள் செய்ய வேண்டிய முக்கியமான ஒரு விஷயம். நீங்கள் வேலைக்கும் போயிட்டு இந்த படிப்புக்கும் ஸ்பெண்ட் பண்ண முடியுமான்றதையும் பார்த்துக்கோங்க. ஸ்டடீஸ்க்கு நீங்கள் நிறைய நேரம் ஸ்பெண்ட் பண்ணணும். 5 to 8 hours வந்து நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா தான் இதனுடைய பேப்பர்ஸை நீங்கள் சீக்கிரம் கிளியர் பண்ண முடியும். ஸோ ஒரு சிலர் வந்து இல்லை நான் வந்து பேரலாக ரெண்டுமே கான்சன்ட்ரேட் பண்ணேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த மாதிரி பண்ணி இதை பாஸ் பண்ணவங்களோட எண்ணிக்கை குறைவாக இருக்குது. உங்களால் ஒரு சின்ன பிரேக் எடுக்க முடியுமான்னு பாருங்கள். இல்லை இன்டர்மீடியேட்டை வந்து நீங்கள் கஷ்டப்பட்டு படிச்சிட்டிங்கன்னா அப்புறம் உங்களுக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் கிடைக்கும். அதன் மூலமாக நிறைய ஏர்னிங் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கும். ஸோ நான் சொல்ல வர ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, ஸ்டடீஸ்க்கு உங்களால் டெடிகேட் பண்ண முடியுமான்னு பாருங்கள். அப்போ உங்களால் இந்த படிப்பை எடுத்து படிக்கலாம், ஈஸியாக இருக்கும்.